மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சமணசூர், அதாவது கம்மங்குடிப்பட்டி என்ற பங்கிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது இந்த பங்கு அப்பொழுது உருவாக்கப்பட்டது. அருள் தந்தை நத்தானியேல் அவர்கள் இந்த பங்கினுடைய முதல் பங்கு தந்தையாக பொறுப்பேற்கின்ற நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன். 1000 வந்திருந்தார். அப்பொழுது இங்கு பார்த்தேன், ஒரு சில குடும்பங்கள் தான் இங்கு இருக்கின்றன, மற்ற அனைத்தும் கிளை கிராமங்களிலிருந்து வர வேண்டும் என்ற செய்தியை பேசிக்கொண்டிருந்தார்கள் எல்லோரும். அதற்கு பிறகு ஒரு முறை நத்தானியேல் அவர்களை தனியாக இந்த பக்கம் சென்றபோது அவரை சந்திப்பதற்காக வந்தேன். இந்த சிறிய ஆலயத்திலே நான் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் என்று அவர் சொன்னார். இது இன்றைய நாள் நான் 3வது முறையாக இங்கு வருகின்ற நாள். இந்த 3வது முறையாக வருகின்ற இந்த நாளிலே நான் பல முன்னேற்றங்களை காண்கின்றேன். யாரும் இல்லாத இடத்தில் ஒரு பங்கு உருவாக்கப்படுகிறது என்று நினைத்து கொண்டிருந்த எனக்கு இன்று அதிசயமும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இத்தனை மக்கள் ஒன்று கூடி புனித கனவின் சூசையப்பரை உடைய நவநாளை கொண்டாடுவதற்கு மாதம் ஒரு முறை கூடுகின்ற இந்த நிகழ்விலே மிக அற்புதமாக இந்த வழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பரை பற்றி சொல்லுகின்ற பொழுது த சைலண்ட் செயின்ட், அமைதியின் புனிதர் என்று சொல்வார்கள். நற்செய்தியிலே அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதுவும் அவர் பேசவில்லை. ஆனால் மிக பொருத்தமாக இருக்கின்றது. கனவின் வழியாக இறை திட்டங்களை அவர் அறிந்து கொண்டவர். கனவின் வழியாக அறிந்த திட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி எண்பித்தவர். அவர் பல காரியங்களுக்கு அவர் பாதுகாவலராக இருக்கின்றார். திருக்குடும்பத்தின் பாதுகாவலர், படிப்பிற்கு நல்ல பாதுகாவலர், நல்ல மரணத்திற்கு அவர் பாதுகாவலர், இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆகவே இங்கு வந்திருக்கின்ற உங்களுடைய கனவுகள் அனைத்தும் இன்று நிறைவேற இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த புனிதமான பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள
நம்மிடத்திலே தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மனவருந்தி அவரது மன்னிப்பையும் இரக்கத்தையும் கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் அன்பு இறைவன் நம் மீது மனமிரக்கம் கொண்டு நம்முடைய குற்றம் குறைகளிலிருந்து நமக்கு விடுதலை தந்து நம் அனைவரையும் நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளில் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆகாய் இறைவாக்கினர் எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 7-11 முடிய. மேலும் 2வது அதிகாரம் வசனம் 15-19 முடிய உள்ள இறை வார்த்தைகள். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். மிகுதியான அறுவடைக்காக காத்திருந்தீர்கள், ஆனால் கிடைத்தது சிறிதளவே. நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தபோது அதையும் நான் ஊதி தள்ளிவிட்டேன். ஏனெனில் எனது இல்லம் பாழடைந்து கிடைந்து போகும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டை கட்டுவதிலேயே கருத்தாய் இருக்கிறீர்கள். எனவே வானம் உங்களுக்கு பனி பெய்வதை நிறுத்திவிட்டது, நிலமும் விளைச்சல் தர மறுத்துவிட்டது. மேலும் நாடும் மழையும் கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணெயும் நிலத்தின் விளைச்சலும் மனித தரும் கால்நடைகளும் உங்கள் உழைப்பின் பயன் அனைத்துமே வறட்சியாய் வாடுமாறு நான் செய்திருக்கிறேன். இன்று வரை நிகழ்ந்ததை இப்பொழுது நினைத்து பாருங்கள். ஆண்டவரது கோவிலில் கல்லின் மேல் கல் வைக்கப்படும் முன் நீங்கள் இருந்த நிலை என்ன? தானிய குவியலில் இருப்பது 20 மரக்கால் இருக்கும் என எண்ணி நீங்கள் வந்து பார்க்கையில் 10 தான் இருந்தது. 50 குடம் ரசம் எடுக்க ஆலைக்கு வந்தபோது 20 தான் இருந்தது. உங்களையும் உங்கள் உழைப்பின் பயனையும் வெப்பு நோயாலும் நச்சு பணியாலும் கல்மழையாலும் வதைத்தேன். ஆயினும்
நீங்கள் என்னிடம் திரும்பி வரவில்லை என்கிறார் ஆண்டவர். 9ஆம் மாதத்தின் 24ஆம் நாளாகிய இன்று ஆண்டவரின் கோவிலுக்கு அடித்தளம் இடப்பட்டுள்ளது. இனிமேல் நிகழப்போவது என்ன என்பதை கவனமாய் பாருங்கள். விதை இனியும் களஞ்சியத்திலேயே இருந்து விடுமோ? திராட்சை கொடியும் அத்தி மாதுளையும் ஒலிவ மரம் இனியும் பயன் தராமல் போகுமோ? இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் கைகளை தட்டி பாடுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நிறையல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நிறையல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நிறையல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நிறையல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நிறையல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நிறையல்லவோ, நிற்பவரும் நிறையல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். தீயவர் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நிறையல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நிறையல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நிறையல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நிறையல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நிறையல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நிறையல்லவோ, பக்கபலம் நிறையல்லவோ, பக்கபலம் நிறையல்லவோ, பக்கபலம் நிறையல்லவோ. எல்லோரும் கைகளை தட்டி பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து முதல் அதிகாரத்தில் 19 21 வரை, இரண்டாம் அதிகாரத்தில் 13 15 வரை, 19 20 வரை. அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்தபோது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவிலே தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். அவர்கள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவிலே தோன்றி, எழுந்து குழந்தையும் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். இது இறைமகன் இயேசுவின் வாழ்வு தரும் நற்செய்தி. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீ தந்ததானம், எல்லாம் நீ தந்ததானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. அன்பர்களே, நம்பிக்கையோடு நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி இறைவனுக்கு உகந்த பலியாக மாற ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல தெய்வமே, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு நாளிலே தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாளுக்கு கணவராக தந்தருளினீரே. தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உன்னுடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போலிருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையையும் முன்மதியையும் உள்ள பணியாளர் என அவரை உமக்கு உன் குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீரே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உன் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் இணைத்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து நாங்கள் மனமார பாடி புகழ்வதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. திருப்பலியின் உன்னதமான நேரம், புனிதம் மிகுந்த நேரம். ஆகவே கரங்களை மூடி, கரங்களை குவித்து கண்களை மூடுவோம். எப்படி அன்னை மரியாளும் அவருடைய அன்பு கணவர் சூசையப்பரும் கடவுளுக்கு தங்களை ஒப்பற்ற காணிக்கையாக செலுத்தினார்களோ, அதைப்போல நாம் இப்போது செலுத்துவோம். நம்மையும் நமது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், இந்த பகுதி வாழ் மக்களையும், இந்த நாடு, இந்த உலகம் அனைவரையும் நாம் இப்போது நினைத்து ஆண்டவருக்கு உகந்த அர்ப்பணமாக்குவோம். ஆவியின் ஆட்கொள்ளுதலுக்குள் நாம் மாற்றம் பெறுகிறோம்.
இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் இயேசுவின் உடலாக மாற்றக்கூடிய, இரத்தமாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஆவியாருக்கு உண்டு. நாமையும் அவர் ஆட்கொண்டால் நம்முடைய தெய்வீக பண்புகளெல்லாம் மலரும். ஆகவே மனமு வந்து அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி சொல்லுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்மையிலும் அன்பிலும் பணிவிலும் நம்பிக்கையிலும் நாங்கள் நிலைத்து நிற்கும் ஆற்றலை பெற தூய ஆவியானவர் துணையிருந்து வழி நடத்த வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பறந்து கிடக்கிற உம் திருச்சபையை கண்ணோக்கியருளும். இந்த திருத்தலத்திற்கு பல இடங்களிலிருந்து வந்திருக்கிற அருட்தந்தையர்களையும் உம் வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா ஆயர்களையும் குருக்களையும் திருநிலையினர் அனைவரையும், உம்மை நோக்கி குரல் எழுப்பி ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அன்பின் நிறைவே அடையச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூர்கள் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து காத்தருள தாழ்மையாய் வேண்டுகிறோம். இதனால் எப்போதும் நாங்கள் அமைதியில் நிலைகொள்ள நீரே அருள்வீராக. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்த தெய்வமே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உலகம் தர முடியாத அமைதியை கடவுள் நமக்கு தருகிறார். அதை மனமுவந்து ஏற்று பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைமகனேசு, இவரை உலகின் பாவங்களை போக்குவதற்காக தன்னை பலியாக்கிய அன்பு தெய்வம். என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்தவர் நம்மோடு வாழ்கிறார். இவர் வாழும் கடவுளின் மகன். நம்பிக்கைக்குரிய இந்த தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றவரே. ஆண்டவர், நீர் நிலத்தில் இருந்தால் தகுதியற்றவன், நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும்.
உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில், என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். கதறிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிடும் கரத்தை நீட்டுகிறார், உதவிடும் கரத்தை நீட்டுகிறார். உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகளே உன் உள்ளத்தில், என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். நாளில் நான் ஒரு முக்கியமான காரியத்துக்கு அழைக்க போகிறேன். அங்கே அன்னதானத்தில் இருக்கிறவங்களும் வந்து பேர் கொடுக்கலாம். ஒரு திருத்தலம் அப்படின்னா தன்னார்வ உறுப்பினர்கள் அப்படின்னு உருவாக்கணும். திருத்தல தன்னார்வ உறுப்பினர்கள், ஸ்ரைன் வாலண்டியர்ஸ், இதை எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாங்க. இந்த தன்னார்வம் என்ன செய்யணும் இவங்க அப்படின்னா, இவங்க முடிஞ்ச வரைக்கும் முத நாள் சாயந்தரம் இங்கே வந்துடணும். முத நாள் மாலை இங்கே வந்துட்டுலாம் உங்களுக்கு தங்குவதற்கு உணவு எல்லாமே கொடுக்கப்படும். இந்த திருவிழாவுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் எங்கள் பங்கு மன்ற உறுப்பினர்கள் பங்கு மக்களோடு சேர்ந்து நீங்களும் செய்யலாம். அடுத்த நாள் காலையில் இங்கே நம்ம எல்லாம் தயாராகி சாப்பிட்டுட்டு வரும்போது மக்களுக்கு வழிகாட்டுற வேலை இதெல்லாம் செய்கிறது தான். இருந்து சாயந்தரம் இந்த அன்னதானம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு, அதாவது இந்த திருத்தலத்தில் நடக்கின்ற முக்கியமான காரியங்களில் இவர்கள் கட்டாயம் கலந்து கொள்கிற பணி. ஆகவே இந்த திருத்தல தன்னார்வ உறுப்பினர்கள் இவர்களுக்கு என்ன வைக்கலாம்? சூசையப்பரின் நண்பர்கள்னு வைக்கலான்னு இருக்கேன். சூசையப்பரின் நண்பர்கள். இந்த சூசையப்பருடைய நண்பர்களில் உங்களை இணைச்சிக்கொள்ள விரும்புகிறவங்க கை தூக்குங்க. 25வது இது ஜூபிலி நவநாள், எல்லாம் ஜோராக கை தட்டுவோம். நம்ம திருத்தலம் ஆரம்பித்து 25 மாதங்கள், 25வது நவநாள் அன்னதானத்தை தான் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை மிகவும் அற்புதமாக ஆசீர்வாதமாக கடவுள் ஆக்கி கொடுத்துருக்கிறார். காலை ஆராதனையிலும் சரி, நான் வந்து குரு மாணவனாக இருக்கும்போதே அவரை குருவாக பார்த்துருக்கிறேன். தமிழக ஆயர் பேரவையில் பணியாற்றி இருந்திருக்காங்க. அப்போவே அவரை வந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஆயராக வருவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்தளவிற்கு அவருடைய இறை தாக்கம், இறை வார்த்தை அறிவிப்பு அதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளையெல்லாம் எழுப்பினார். சில பேர் அப்படியே அடித்து துவைச்சி வச்ச துணி மாதிரி, பிடிச்சி வச்ச புளி மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் எந்திரிச்சு கைதட்டி ஆண்டவரை ஆராதித்தது அருமையாக இருந்துச்சு. இன்றைய நவநாளை ஏற்பாடு செய்கிறவர்கள் மிரட்டு நிலை இறை மக்கள். நேலைக்கு எல்லாரும் எல்லா இடத்தையும் சுத்தம் செய்து அருமையாக செஞ்சாங்க. இப்பொழுது அவர்களுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற ஆரோக்கியசாமி அவர்கள் தந்தை பாக்கியநாதன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவாங்க. ஆரோக்கியசாமி வாங்க. நம்முடைய நன்றியையும் ஜெபத்தையும் தந்தை அவர்களுக்கு சூசையப்பர் நல்ல உடல் சுகத்தையும் உடல் வலுவையும் கொடுத்து இறையாட்சி பணியில் அவர் தொடர்ந்து பயணிக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுவோம். தந்தை பால்ராஜ் அவங்க அவரும் நான் குரு மாணவனாக இருந்த காலத்திலேருந்து பார்த்துருக்கேன். எளிமையானவர், ஆன்மீகத்தில் ஆழமானவர், அதிகமாக பேச மாட்டார், தன்னை பற்றி விளம்பரம் பண்ண மாட்டார். அவர் ஒரு கடுகு விதை போன்றவர். கடுகு விதைன்னா த மோஸ்ட் கம்போஸ்ட் சீடு வந்து கடுகு தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இறையாட்சி கடுகு விதைன்னார். விசுவாசம் கடுகு அளவு இருக்குன்னா கடுகு சிறுத்தாலும் அப்படி. அவரை கொண்டாந்து ஆயர் எங்கே போட்டிருக்காரு? ராங்கியத்தில் போட்டிருக்காரு. அது ஒரு திருத்தலமாக உருவாகிறதுக்கு. அதை எப்படின்னு இங்கே பார்த்து காப்பி அடிச்சுட்டு போகலான்னு வந்திருக்காரு. ஆகவே தந்தை பால்ராஜ் அவர்கள் நம் திருத்தலத்திற்கு வந்து நமக்கு அருமையாக நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு தேவ சகாயம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிப்பார்.
நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இன்ப வெள்ளம் என் காதில் வந்து சேரவில்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு இன்பம் வந்துட்டார். ஆகவே கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய கொடைகளை கொடுக்கிறார். அந்த கொடைகளை அவரை மகிமைப்படுத்துவதற்காக கொடுக்கிறார். அதை அவர் இங்கே வராமல் வீட்டில் தூங்கலை. எனக்கு தெரியும், அவர் பாண்டிச்சேரி, சென்னை பல இடங்களில் அவருக்கு இந்த நற்செய்தி பணிக்காக போய் பாடி மக்களை ஜெபிக்க வைக்கிறார். அதற்காக சென்றிருந்தார். இன்னையிலிருந்து அவர் 19ஆம் தேதி அரிமளத்தை நோக்கி இருப்பார் என்று ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அவரை கூட்டிகிட்டு வருவார். கடவுள் இந்த நாளை அவர் முழுமையாக சூசையப்பர், இயேசுவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர் இயேசுவுக்கு கொடுத்த மாதிரி அவரும் இயேசுவுக்கு அர்ப்பணித்து அரிமளத்துக்கு வருவார். இன்னைக்கு வந்திருக்கிற சகோதரர் அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் தேவனுடைய கிருபை நிறைய கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்து அவரை வாழ்த்துவோம். சிந்தனையாளர் இன்னொன்று, இவருடைய குடும்பமே ஒரு பக்தியுள்ள குடும்பம். இவருடைய குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இவருடைய ஆன்மீக பணி, ஆன்மீக முயற்சிகள் எல்லாவற்றையும் இறைவன் பன்மடங்காக ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். தந்தை அவர்கள் அவருக்கு அடுத்த பணி இருப்பதனால் உடனே கிளம்புகிறார்கள். ஆகவே நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக தந்தை அவர்களுக்கு நம்முடைய மேலான நன்றியையும் ஜெபத்தையும் உள்ளாக்கி அவருக்கு நம்முடைய கரவோசம் எழுப்பி நன்றியை குறிப்போம். அம்ப்ரோஸ் அவர்களை தந்தை நெப்போலியன் அவர்களுக்கு அரிமளம் பங்கின் சார்பாகவும் திருத்தல பக்தர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களை கௌரவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். நான் உங்கள்கிட்ட மாதம் சொல்கிறேன், பவர் ஆஃப் காட் அப்படின்ட்டு. பவர் ஆஃப் காடுங்கிறது ஒரு யூடியூப் சேனல். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் பிள்ளைங்க வச்சுருக்குல்ல, பெரிய ஃபோனு, வீடியோலாம் பார்க்குறாங்கல்ல, அதில் போய் பவர் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதில் போய் இன்னைக்கு இருக்கிற ப்ரோக்ராமை இன்னைக்கு நைட்டே போட்டுருவார், இல்லது நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் இறை செய்தி, ஞாயிறு மறையுறை, திருவிழாக்கள், முக்கியமான இந்த செய்திகள்லாம் அதில் வருது. அதனால் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க மற்றதெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கு. இதை கற்றுக் கொடுங்க. எல்லாம் சொல்லுங்கள், பவர் ஆஃப் காட். பவர் ஆஃப் காட்னா ஆண்டவருடைய வல்லமை, பவர் ஆஃப் காட். அது இல்லாமல் இந்த செய்திகளை நம்ம திருத்தலத்தில் இருக்கிறதே நானும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். கனவின் புனித சூசையப்பர் குழுவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஆகவே சகோதரர் ஆனந்த் அவர்கள் இந்த யூடியூப் சேனலை தன்னார்வத்தோடு உழைக்கிறார், கடுமையாக உழைக்கிறார். இதற்கு யாரும் காசு கொடுக்கறதில்ல, பாவம் அவருக்கு. இன்னைக்கு இதை உழைப்பு மட்டும் இல்லை, இது டெக்னிக்கல் ஒர்க்கு, இதை உட்காந்து எடிட் பண்ணுற வேலை, இதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சாமியாரெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க யாரோ அவருக்கு மாத சம்பளம் கொடுக்குறதா. அப்படியெல்லாம் இல்லை, அவர் தேவனுக்காக இறைவார்த்தையை கொண்டு போக செய்கிறாரு. ஆனந்துடைய பணி சிறப்பாக அமைய, ஆனந்துடைய பணி, இந்த நற்செய்தி பணி நாம் என்ன செய்யணும்னா, அந்த பவர் ஆஃப் கார்டில் போய் பார்த்தா பத்தாது, அதை சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம், அதை ஒரு கிளிக்கு, பக்கத்தில் ஒரு மணி இருக்கும், அதை போய் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் மெம்பர் ஆயிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைங்க ஃபோனுக்கு இந்த இறை செய்தியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே ஆனந்த் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தவிர்த்து நம்முடைய கரவோஷம் எழுப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர் பாக்கியநாதனை ஒரு முறை நான் இடைக்காட்டூரில் பார்த்து, சாமி ஒரு 19ஆம் தேதி வரணும் அப்படின்னேன். டோமி எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நான் வர்றேன் அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தது யாருன்னா, யார் கூட்டிகிட்டு வந்திருப்பா? சூசையப்பர் கூப்பிட்டு வந்தாராம். சூசையப்பர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், ஸ்டீஃபன் சொல்லிட்டு. நம்ம கோயிலுக்கு மட்டும் இல்லை, திருத்தலங்கள் எங்கெல்லாம் நல்ல பிரசங்கியார், நல்ல இறை எழுப்புதல் கொடுக்குறவங்களை கண்டுபிடிக்கிறவர் அவர் தான். ஆகவே இன்னைக்கு பாக்கியநாதனை இங்கே கொண்டு வந்த அந்த பெருமைக்குரியவர், கடவுள் அவரைக்கு நல்ல உடல் சுகத்தையும் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க திருவாளர் ஸ்டீபன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இறுதியாக இந்த நாளில் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நான் மாதம் சொல்கிறேன், அடுத்த மாதம் வரும்போது இந்த வேலை நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆண்டவர் குறித்த காரியத்தில் அவர் நேரத்தில் தான், நான் நினைக்கிற நேரத்தில் செய்ய முடியலை, தள்ளிக்கிட்டே போகுது, வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அடுத்த மாதம், மாதா பிறந்த நாளுக்கு அப்புறம் வர்ற செப்டம்பர் மாதம் இங்கே வேலை தொடங்கி இருக்கும். அதுக்கு உங்கள் ஜெபம் வேணும், தொடர்ந்து ஜெபிங்க. வேலை தொடங்கி இருக்கும். நீங்கள் புதிய ஆலயத்து கட்டுமான பணியை பார்த்து விட்டு செல்வீர்கள். ஆகவே இந்த நாளில் நான் இந்த நவநாளை சிறப்பாக ஏற்பாடு செய்ய உதவிய எங்கள் பங்கு பேரவை உறுப்பினர்களோடு மிரட்டு நிலை இறை மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்கிறேன். நேற்று அவங்க ஒவ்வொருத்தரும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் இதெல்லாம் குப்பை காடாக கிடந்துச்சு. அதெல்லாம் சுத்தமாக்கி ஆண்டவர்
உடைய ஆலயத்தை துப்புரவு செய்தார்கள். கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் வீட்டில் பிறந்த நாள், திருமணம் இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் செய்கிற செலவில் ஒரு 1000 ரூபா எடுத்து வைங்க. புது கோயிலுக்காக தாராளமாக எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அதை எடுத்து வச்சு நவநாளுக்கு வரும்போது புதிய கோயிலுக்கான உங்கள் காணிக்கையாக கொடுங்க. நான் முன்னாடி போட்டிருந்த படம் பாருங்கள், அது கேரளாவில் இருக்கிற கோயிலை ஃபோட்டோ பிடிச்சேன். ஆனால் இந்த கோயில் தான் நம்ம கட்டப்போகிற கோயில், நாம் கட்டி எழுப்ப போகிற கோயில். ஆனால் பின்னாடி இருக்கிற கோபுரம், பின்னாடி இருக்கிற அந்த டூம் கொஞ்சம் மாறுபட்டு வரும். மற்ற எல்லாம் இது போல தான் இருக்கும். ஆகவே தான் இதை போட்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஆலயத்தை பார்த்து அங்கே நின்று இந்த ஆலயம் நிறைவுற்று வர இந்த ஆலயத்திற்கு முன்னால் நாம் நின்று இறைவனை தொழுது ஆசீர் பெற ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு வேலைகள் இருந்தும் இன்று மழையெல்லாம் இருக்குன்னு டிவியில எல்லாம் சொன்னால் கூட நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீங்க. வந்தவர்கள் யாரும் நீங்கள் வெறுங்கையராய் போக மாட்டீர்கள். ஆண்டவர் இன்னைக்கு என்ன பாடினா, உன் விசுவாசம் வீண் போகாது, நம் நம்பிக்கை வீண் போகாது, ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்பார். அந்த நம்பிக்கையோடு போங்க, கவலைப்படாமல் கேளுங்க, உரிமையோடு கேளுங்க. நீங்கள் துன்ப வேளையில் மட்டுமல்ல எல்லா வேளையிலும் கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த மாதம் 19ஆம் தேதி நாம் இங்கே கூடி சூசையப்பருக்கு சாட்சிகளாக நம் வேண்டுதல் நிறைவேறி இருக்கும் என்ற நம்பிக்கையில் பொங்கல் நிறைவேறியவர்களாக இங்கு வருவீர்கள். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்காகவும் இந்த ஆலயத்தை கட்டப்போகிற மரியராஜ் என்ஜினியருக்காகவும் எங்களோடு இறைவன் இருந்து இந்த இறை காரியம், தேவ காரியம், எருசலேம் ஆலயத்தை கட்டும்போது ஆண்டவருடைய வல்லமை சாலமோன் மீது இருந்தது போல இருந்து இதை உருவாக இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவரே, புனித யோசேப்பின் நினைவு நாளில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இந்த குடும்பத்தை பாதுகாத்து உமது அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் தந்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் கனவின் புனித சூசையப்பர் வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.